வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மண் சரிவு அபாய உச்சநிலை, 5 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, மக்களே அவதானம். உருவாக்கிய சூறாவளி, சிலாபம் பகுதியில் பதற்றம். தொடர் மழைக்கால் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கிய மருதானையின் சில பகுதிகள். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள குழப்பம், டிசம்பர் 9 முதல் 11 வரை மழை அதிகரிக்கும், மக்களுக்கு எச்சரிக்கை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாணயத்தாள்கள் குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் பல பகுதிகளில் தொடர் நிலநடுக்கத்திற்கு சாத்தியம், சடுதியாக உயரும் நீர்த்தேக்கங்களுக்கு ஆபத்து. நாட்டு மக்களுக்கு பிரபல பேராசிரியர் அவசர செய்தி. 25,000 டின் மீன் பெட்டிகளை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கிய மாலைதீவு. கண்ணீரால் சொல்ல முடியாத வழி, சபையில் மிகுந்த கவலையோடு பேசிய ஜனாதிபதி அனுர, நாட்டு மக்களுக்காக கீழ் இறங்கி பணி. தாய்க்காக வீடு கட்ட சிறிது சிறிதாக சேர்த்த பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அள்ளி கொடுத்த வவுனியா வணிக முயற்சியாளர் வைரல் சம்பவம். வரலாற்றில் பொறிக்கப்பட உள்ள உயிரிழந்த விமானப்படை அதிகாரியின் பெயர் அனுர உறுதி. உணவுக்கு வரவிருக்கும் தட்டுப்பாடு, விவசாய சம்மேளன தலைவர் எச்சரிக்கை. நாட்டின் சில மாவட்டங்களுக்கு 3ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு இந்த 3ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பதுளை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு, காலி, கம்பகா, களுத்துறை, மாத்தறை மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆனால் இந்த பதிவு தொடர்பாக மக்கள் அச்சமடைய தேவையில்லை. மாறாக மக்கள் அது தொடர்பாகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2004ஆம் ஆண்டு வரை சுனாமி அனர்த்தம் என்றால் என்னவென்றே பல மக்களுக்கு தெரியாது. அதுபோன்றே புவிநடுக்க நிகழ்வு பற்றியும் மக்களிடையே பெரிய அளவிலான விழிப்புணர்வு இல்லை. சுனாமி நிகழும் வரை சுனாமியால் இலங்கைக்கு பாதிப்புகள் இல்லை என்றே பலரும் கருதியிருந்தனர். ஆனால் 2004 சுனாமி நிகழ்ந்த பின்னரே அதனை பற்றி பலர் அறிந்து கொண்டனர். அவ்வாறில்லாமல் புவிநடுக்க நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளை நாம் கொண்டிருக்கின்றோம் என்றும், விழிப்பு புவிநடுக்க நிகழ்வின் பௌதிக செயல்முறை, சாத்தியமான பாதிப்புகள் மற்றும் பாதிப்புகளை குறைக்கும் வழிமுறைகளை இலங்கையர் அனைவரும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் இலங்கையிலும் இலங்கையைச் சூழ உள்ள அண்மித்த காலங்களில் பல சிறிய அளவிலான புவிநடுக்க நிகழ்வு அதிகளவு பதிவாகி வருகின்றன. ஹேரத் ஏஎல் என்பவரின் ஆய்வின்படி 29/8/2020 முதல் 5/12/2020 வரை விக்டோரியா நீர்த்தேக்கத்தினை சுற்றி 5 சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறுகின்றார். இலங்கையை இந்திய கவச தகட்டின் அமைந்திருப்பதாலும் இலங்கைக்கு கீழே பல சிறிய கவச தகடுகள் உள்ளன. அவை நாள்தோறும் ஒருங்கல், விலகல், அமிழல் போன்ற பல செயற்பாடுகளுக்கு உள்ளாகின்றது. அவற்றின் விளைவே இந்த புவிநடுக்க நிகழ்வுகளின் அதிகரிப்பு ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது மத்திய மலைநாட்டின் போவத்தன, காசல்ரே, ரத்தனிக்கல, ரத்தெம்ப, கொத்மலை, லக்சபானா, மேல் கொத்மலை, மொரகாகந்த, பொல்கொல்ல, விக்டோரியா, மெஸ்கெலியா போன்ற நீர்த்தேக்கங்கள் அமைந்துள்ளது. அவற்றுக்கு அண்மித்து ஏற்படும் மிதமான நிலநடுக்கங்கள் கூட இந்த நீர்த்தேக்கங்களை பாதிக்கும்.
இந்த சூழ்நிலைகளில் என்றோ ஒரு நாள் இலங்கையின் நிலப்பகுதியிலோ அல்லது இலங்கையின் கரையோர பகுதியிலோ நிகழும் பெரிய அளவிலான நிலநடுக்கங்கள் இலங்கையை கடுமையாக பாதிக்கும். இந்த டிட்வா புயலின் பேர் அனர்த்தத்துடன் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான அனர்த்தங்கள் தொடர்பாகவும் நாங்கள் விழிப்பாக இருந்தால் நாம் எமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு தவிர்க்கலாம். ஜப்பான் போன்ற நாடுகளில் இத்தகைய முறைமையே பின்பற்றப்படுகிறது. இயற்கை அனர்த்தங்களை நாம் தவிர்க்க முடியாது, ஆனால் பாதிப்புகளை நாம் குறைக்கலாம். இயற்கை அனர்த்தங்கள் வருவதற்கு முன் மக்களை வெளிப்பூட்ட தவறிவிட்டு அனர்த்தம் வந்த பின் அமர்ந்திருப்பது அது இது என விபரித்து யாதொரு பயனும் கிடையாது. நான் அந்த வகையை சார்ந்தவரும் அல்ல. அனர்த்தங்களுக்கு முன்னான மக்களின் விழிப்புணர்வே மிகப்பெரிய அனர்த்த தணிப்பு நடவடிக்கை என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளேன் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். காலநிலையின் பேரழிவால் பாதிக்கப்பட்டு நாடு சற்று மீளெழுந்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் சில பகிர்வு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. சில பகுதிகளில் கடுமையான மழை பொழிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நேற்றைய தினம் ஸ்லாபம் பகுதியில் கடுமையான காற்று கலந்த மினி சூறாவளி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சூறாவளியால் பெண்ணொருவர் ஒரு வினாடியில் பாரிய ஆபத்திலிருந்து தப்பித்து பல காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அது மட்டுமன்றி கடுமையான மழை காரணமாக மருதானை பகுதி மீண்டும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. குறித்த பகுதிகள் நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானியின் பெயர் வரலாற்றில் பேசப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட அவர், விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரை செலுத்திய உயிரிழந்த விமானியின் பெயர் வரலாற்றில் எழுதப்படும். மக்களின் உயிரை காப்பாற்றும் நோக்கத்தில் அவர் விமானத்தை செலுத்தி உயிரிழந்தார். மேலும் சுண்டிக்குளத்தில் 5 கடற்படை வீரர்கள் உயிர் துறந்தனர். குறித்த 5 பேரும் காணாமல் போயுள்ளார்கள். இதை வடக்கு அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் இதன்போது குறிப்பிட்டார். வெள்ளத்தில் சிக்கியிருந்த தன்னை போர் வீரர்கள் காப்பாற்றியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். நான் சிற்றுந்தோடு வெள்ளத்தில் சிக்கியதாகவும் தனது சிற்றுந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். அத்துடன் அவரது சிற்றுந்து வயலொன்றில் மீட்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தன்னை போர் வீரர்கள் காப்பாற்றி கடற்படை முகாமில் தஞ்சமடைய செய்ததாகவும் ராமநாதன் அர்ஜுனா கூறினார். நான் ஒரு சிங்கள போர் வீரரால் காப்பாற்றப்பட்டேன். நான் ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டேன். தயவு செய்து பாதொட்டு திட்டத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய தொகையை ஒதுக்குங்கள் என அவர் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். නේවි කොල්ලෙක් කඩාගෙන ගියා මේ වතුරට. එයාව අද හොයන්න නැහැ. එයා කොහමරි ගිහිල්ලා බේරුණා. තව මේ ගහෙන් එල්ලලා. ඒ කොල්ලා අද නැත්තම් තමුන්නාසලාගේ ජනාධිපති ඇවිල්ලා මේ කිව්වේ මේ නේවි හමුදාව අඩු කරනවා. ඊට පස්සේ මේ ගුවන් හමුදාව අඩු කරලා ලැජ්ජාවේ බාන් උඹලා ලැජ්ජා වෙන්න ඕනේ මේ වගේ ආණ්ඩුවක් කරන්න. අර ළමයි මාව දාලා යනකොට මට ජැකට් එකක් දීලා එයාගේ නම ඇල්විස් වෙන්න ඕනේ නම කියන්න බෑ කිව්වා මම පාර්ලිමේන්තුවේ කියන බය නිසා මේ එයා වතුර හොදගෙන ගියා. ඌගේ බොඩියට මාද කණ්ඩ තිබ්බේ. දැන් හමුදාවේ 6ක් 8ක් විතර මරලා තියෙනවා. තමුන්නාස්සලාගේ මන්න මේ ඩිපියුටි මිනිස්ටර් ඉන්නවා. ලයිෆ් ජැකට් එකක්වත් නැහැ. ඊට පස්සේ මාව හොයන්න ආවිල්ලා තව ට්‍රක් එකක් ඒක ඇවිල්ලා පෙරළුණා. එතන හමුදාවේ 30ක් හිටියා 30 දෙනාටම ලයිෆ් ජැකට් නැහැ. අපේව හොයන්න එනවා. අපේව බේර ගන්න එනවා ලයිෆ් ජැකට් නැහැ. තමුන්නාස්සලා ආවිල්ලා කෝට්ටුත් එක උන්ගේ ඩ්‍රස් එක ඕගොල්ලෝගේ වෝච් එක ඕගොල්ලෝගේ කන්නඩි බලන්න ලැජ්ජා වෙන්න ඕනේ. තමුන්නාස්සලා නේද කිව්වේ පාරේ යනවා මේ ඕගොල්ලෝ මේ මොකද්ද බස් වල යනවා. දැන් මම ආවේ අත පික්මියෙක් දාලා මගේ කාර් එකක් දීලා. හැබැයි මම එක කියන්නම් මට ඕගොල්ලෝ ගන්න කප් එක ඕනේ නැහැ. තමුන්නාසලාත් වදින්න ඒක. එහෙම නැත්නම් ඒ ලක්ෂ 225 දෙන්න මට අර ගම්වල ගෙවල් නැතුව මිනිස්සු ඉන්නවා. මම ලක්ෂ 10ක් ගන්න කියලා බෙදන්නම්. හැබැයි තමුන්නාසලා විශ්වාස කරලා මම ලියුමක් දෙන්නේ නැහැ. තමුන්නාසලා බෙදන්න කියලා NBBට වැඩ කරපු බල්ලුන්ටනේ දෙන්නේ ඒක. ඒ නිසා කරුණාකරලා දක්ෂ 10 අර ගෙවල් එම නැති වෙලා තියෙනවා. ඒගොල්ලෝට දීලා තියෙනවා 25000ක්. ලැජ්ජ වෙන්න. මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා මේ විපක්ෂයට බයිනවා ආපහු ආණ්ඩුවට බයිනවා. ඊට පස්සේ ලැජ්ජා நாட்டில் நிலவும் வடகிழக்கு பருவப்பேச்சி வானிலை காரணமாக டிசம்பர் மாதம் 9, 10 மற்றும் 11 ஆகிய திகதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இக்கால பகுதியில் காற்றின் வேகமும் அதிகரிக்கும் என அதன் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணநாயக்க தெரிவித்தார்.
எனினும் இடைப்பருவ பயிற்சி வானிலையுடன் ஒப்பிடுகையில் வடகிழக்கு பருவ பயிற்சியின் போது இடியுடன் கூடிய மழை குறைவானதாகவே இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இந்த வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி தீவிரமடைவதன் காரணமாக டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பின்னர் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்பதோடு எந்த நேரத்திலும் இப்பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் அதுல கருணநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இப்பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் 75 மில்லிமீட்டர் அல்லது 100 மில்லிமீட்டர் அளவிலான மழை பெய்ய கூடும் எனவும் அவர் கூறினார். நாட்டில் ஏனைய மாகாணங்களில் குறிப்பாக தென்மேற்கு பகுதியில் இக்கால பகுதியில் இடியுடன் கூடிய மழை இல்லாவிட்டாலும் மழை பெய்யக்கூடும் எனவும் அதுல கருணநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கண்ணீரால் கூட சொல்ல முடியாத வேதனையை இலங்கை மக்கள் அனுபவித்து வருவதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றும் போது இதை குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் நாடு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பலர் உயிரை இழந்துள்ளார்கள், பலர் காணாமல் போயுள்ளார்கள். இது மிகுந்த கவலைக்குரிய விடயமாகும். உயிரிழந்தவர்களை திரும்பித் தருவது என்பது இயலாத காரியம். அதைவிட காணாமல் போனவர்களை எண்ணி அவர்களின் குடும்பத்தார் என்றாவது வருவார்கள் என்று தினம் தினம் வலியுடன் கடக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. இதை நாங்கள் கடந்த கால யுத்தத்தின் போது அதிகமாக உணர்ந்திருக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். எந்த ஒரு அனர்த்தத்தாலும் வீழ்த்த முடியாத இலங்கை மக்களின் முழுமையான உறுதியான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எமது நாட்டின் சிறு பிள்ளைகளை நாங்கள் சேர்த்து வைத்த சிறு உண்டியலில் இருக்கும் பணத்தை நிவாரண பணிகளுக்காக கொடுத்திருக்கிறார்கள். அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கும் எமது இலங்கையர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து எமது தாய் நாட்டுக்காக பணியாற்றுகிறார்கள். இரத்த வங்கியில் இரத்த பற்றாக்குறை என்று அறிவித்த போது கேட்டதை விட பல மடங்கு இரத்த தானம் செய்தார்கள் எமது மக்கள். அழித்துவிட முடியாத உறுதியான மனிதாபிமானம் உம்மிடம் உள்ளது என்பதை எங்களுடைய மக்கள் நிரூபித்துள்ளார்கள். ஆனால் நான் கண்டித்திருக்கிறேன். சில நபர்கள் அந்த மனிதாபிமானத்தை கேலிக்கு உட்படுத்தும் வகையில் நடந்து கொண்டார்கள். கலவீவ பகுதியில் வெள்ளத்தில் பேருந்தொன்று அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் அவர்களை காப்பாற்ற படையினர் கடும் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் முகப்புத்தகத்தில் விமர்சிக்கும் பலர் ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் ஒவ்வொரு முறையும் இப்பொழுது ஒரு மணித்தியாலம், இப்பொழுது 2 மணித்தியாலம் என்று மீட்பு பணியை கேலிக்கு உட்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்பொழுது நமது தாய்நாட்டின் படையினர் மீட்பு பணியை விடாமல் தொடர்ந்தும் அவர்களை மீட்டெடுத்தனர். துணைகரமான நடவடிக்கைகளை அப்போது கடற்படையினர் மேற்கொண்டு பேருந்தில் இருந்த அனைவரையும் ஒரு வீட்டின் கூரை மீது ஏற்றி காப்பாற்றியிருந்தார்கள். மாவிலாறு அணை உடைக்கப் போவதாக அதிகாலை 3 மணிக்கு தகவல் வந்த நிலையில் உடனடியாக செயல்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். அந்த நிலையில் இராணுவத்தினர், கடற்படையினர், போலீசார் உள்ளிட்ட நமது படையினர் விரைவாக செயல்பட்டு வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்களை எழுப்பி சேர்வில பௌத்த விகாரைக்கு அழைத்து சென்று தங்க வைத்தார்கள். விகாரை உயர்வான பிரதேசத்தில் இருந்ததன் காரணமாக அங்கு ஆயிரக்கணக்கானவர்களை எம்மால் பாதுகாக்க தக்க வைக்க முடிந்தது என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையை அடுத்து ஈரமான அல்லது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாணயத்தாள்களை எவ்வாறு பாதுகாப்பாக கையாள்வது என்பது குறித்து பொதுமக்களுக்கான வழிகாட்டுதலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கியின் கூற்றுப்படி குடிமக்கள் நனைந்த தாள்களை உலர்த்துவதற்கு அல்லது கட்டுகளில் இருந்து பிரிப்பதற்கு சூடான நீர், சலவை தூள் அல்லது ரசாயன பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்னழுத்தி, இலத்திரனியல் வெதுப்பி அல்லது எவ்வித அதிக வெப்பத்தை உருவாக்கும் மூலகங்களை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயன்படுத்த முடியாத ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக குடிமக்கள் எந்த ஒரு வணிக வங்கியிலும் அவற்றை சமர்ப்பிக்கலாம். சேதமடைந்த நாணயத்தின் மதிப்பை பாதுகாப்பதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை ஆதரிப்பதும் இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையால் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
இந்த அனர்த்தத்தினால் விவசாயத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் மரக்கறிகள் மற்றும் பழச்செடிகள் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக மட்டக்களப்பு, குருநாகல், புலனறுவை ஆகிய மாவட்டங்களின் நெற்செய்கைக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் முழுமையாக சேதமடைந்தது. கிட்டத்தட்ட 2,53,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் முழுமையாகவும் 4,20,000 ஏக்கர் வயல் நிலங்கள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது. மரக்கறி பயிர்ச்செய்கைக்கு பயன்படுத்தப்பட்ட 30,000 ஏக்கர் முழுமையாகவும் 33,000 ஏக்கர் பகுதிகளவிலும் அழிவடைந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு முன்னுரிமை வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்துள்ளார். வவுனியாவைச் சேர்ந்த வணிக முயற்சியாளர் ஜனாதிபதி விருது பெற்ற சரண்ஜன் சர்மா தன்னுடைய தாயாருக்காக வீடு கட்டும் நோக்கத்தில் சேமித்து வைத்த 2 மில்லியன் ரூபாய் பணத்தை மக்களுக்காக நிவாரண நிதியத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். சமூகத்துக்கான பொறுப்புணர்வை முன்னிறுத்தும் வகையில் இவர் செயற்பட்டிருக்கிறார். இதுபோன்ற செயல்கள் பலருக்கு ஊக்கம் அளிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மொரககந்த நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் தற்பொழுது 97.87% உயர்ந்துள்ளதாக புலனறுவை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்னும் சில நாட்களுக்குள் மழை பெய்தால் நீர்த்தேக்கம் முழுமையாக நிரம்பும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் விழிப்புடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இலங்கைக்கும் மாலைதீவுக்கும் இடையிலான வலுவான நட்பு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை பிரதிபலிக்கும் வகையில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிப்பதற்காக மாலைதீவினால் 25,000 டின் மீன் பெட்டிகள் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. 14 கொள்கலன்களில் அடைக்கப்பட்ட டின் மீன்கள் நேற்று பிற்பகல் மாலைதீவு உயர்ஸ்தானிகரால் இலங்கை அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் செயல்பாட்டு பணிப்பாளர் பிரிகேடியர் ருஷான் தர்ம விக்ரம, மேற்கு கடற்படை பகுதியில் பிரதி பிராந்திய கட்டளை அதிகாரி கொமாண்டோ அருண விஜயரத்ன மற்றும் வெளிநாட்டு அலுவலக அமைச்சின் பிரதி பணிப்பாளர் டயானா பெரேரா ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.